friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான முட்டை குழம்பு. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் முட்டை குழம்பு. இங்க லோக்கல் பரோட்டா கடையில எல்லாம் இந்த மாதிரியான முட்டை குழம்பு செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு கறி குழம்பு சுவையில இந்த முட்டை குழம்பு இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. முக்கியமாக இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு, கூடவே 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நிலத்தோடலை சீவிட்டு சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு 10 to 12 உடைச்ச முந்திரி பருப்பு. இது சேர்க்கும்போது இந்த மசாலா நல்ல க்ரீமியாக இருக்கும். முட்டை குழம்போட டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. அடுத்தது இதுலேயே நம்ம ஸ்பைசஸும் சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன பீஸு. இது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், இருந்தால் சேர்த்துக்கங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். வெங்காயத்தோட ஈரப்பதத்திலே நல்லா அரைப்பட்டுரும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ முட்டை குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்துருவோம். அந்த சூடான எண்ணெயில் அப்படியே அந்த மசாலா விழுதை போட்டு விட்டுருங்க. இங்கே எல்லா பொருட்களுமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்ல ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இது வதங்கி வரணும். இது முக்கியமான ஸ்டெப்பு. கீழே அடிப்பிடிக்காமல் வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து கலந்துக்கிட்டோம்னா கீழே அடிப்பிடிக்காது, நல்லா வதங்கி வரும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்குவோம். இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்ல குயிக்காக வதங்கி வரும். அதே சமயம் நல்ல திக் அண்ட் க்ரீமியாகவும் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி அரைச்சி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 4-5 நிமிஷம் வதங்கறக்கு விட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்ல கமகமன்னு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. நல்ல காரமான மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. நம்ம ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து தான் மசாலா அரைச்சிருக்கிறோம். ஸோ கரம் மசாலா பொடி வேண்டாம், இது மட்டும் சேர்த்தா போதும். நல்லா வதக்கிடுவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இங்கே முட்டையை உடச்சி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கிரேவி நல்லா திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயம் மசாலா வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை பொடி. இது நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் இந்த காய்ந்த வெந்தயக்கீரை பொடி சேர்க்கறது ஸ்பெஷலுங்க. வெந்தயக்கீரை காய்ந்த வெந்தயக்கீரை நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்படி கிரேவிலலாம் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அந்த
கிரேவி கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இங்கே முட்டை வேக வச்சு சேர்க்காமல் இந்த கிரேவியிலேயே உடச்சி ஊற்றின முட்டையை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த கிரேவியோடு சேர்ந்து வெந்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே 6 முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிடலாம். ஸோ ஒவ்வொரு முட்டையும் டிஸ்டர்ப் ஆகாமல் வெந்து வரும். நல்லாயிருக்கும், எடுத்து நம்மளுக்கு பரிமாறுறக்கும். ஸோ 5 முட்டை சேர்த்தாச்சு. ஃபைனலாக 6வது முட்டையும் சேர்த்தாச்சு. முட்டை சேர்த்த உடனே நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கிரேவி நம்மளுக்கு திக்காக இருக்குது. முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு வேக வைங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு வாசனையோட அருமையான முட்டை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதமோட சாப்பிட்றக்கும் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு ஈஸியான சைட் டிஷ்ஷும் கூட. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.